ஆச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்த விவாதம் நம்ம சொல்லணும், எல்லாரும் சொல்றாங்க. புரட்சித்தில் நாடு சுதந்திரப்பட்ட பிறகு ஒரு திரைத்துறையில கலைஞராக இருந்து திரைப்பட நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதில் வெற்றி பெற்ற ஒரே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 234 தொகுதியிலும் புரட்சி தலைவர் செய்யாத சாதனையாக 234 தொகுதியிலையும் யாருமே கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக துணிச்சலோடு அதுக்கெல்லாம் அம்மாவுடைய காலத்தில் தான் அந்த பிறகு நம்ம வச்சுக்கோம். இதுவரைக்கும் நம்ம நாடு சுதந்திரப்பட்ட பிறகு 15வது இன்னைக்கு நாங்கள் 16வது சட்டமன்றம் 16 சட்டமன்றத்தில் எந்த கட்சியும் காங்கிரஸ் சரத்குமார் ராமராஜன் மக்கள் ராமராஜன் அதுக்கடுத்து இப்போ ஆரம்பிச்ச விஜய் வரைக்கும் பட்டியலிட்டாங்க. அது விவாதம் மேடையில் யார் இனிமேல் இந்த கட்சியோட நிலைமை என்ன அவன் நினைத்த நேரத்தில் தான் ஒரு சாமானியன் தலைமை தாக்க முடியும். நம்ம கூட இந்த நம்மளோட எல்லாரும் பேச இன்னைக்கு என்ன ஆட்சிக்கு அவங்க நல்லவர் இல்லை, அவ்வளவு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் கூட நல்லவர் இந்த திமுக ஆட்சிக்கு இல்லை. மக்கள் வெறுப்பை சம்பாதிக்கிற கட்சியாக இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி ஆனந்தர்களுக்கு ஒரு நாள் ஜெயில் வந்து பெரிய சாதனையா. இது யாரும் ஜெயில் 2014 சட்டமன்ற தேர்தலில் கரூர் போய் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னாரு, இங்க ஒவ்வொரு மாவட்டமும் பேசுறாரு. முன்னாள் அமைச்சர் 21 தேர்தலையும் பேசுறாரு. 21 தேர்தலில் செந்தில் பாலாஜி நம்மகிட்ட இல்லை, திமுக நிற்காரு. 2016-11 ஜெயிச்சு அமைச்சராக முதல் நாங்கள் ஜெயிக்கும்போது எங்களோட விட்டு அம்மா போக்குவரத்து அமைச்சராக அந்த அமைச்சராக இருக்கும்போது அந்த முறைகளை சொல்லி அவர் மேல கவர்னர் பெட்டிஷன் கொடுத்து அந்த வழக்குக்கு அஸ்திவாரம் போட்டதை திமுக மட்டும் இல்லை. 2016 தேர்தலில் அவர் அண்ணா திமுக அமைச்சர் சீட்டு கொடுத்தாங்க. அரவக்குறிச்சி முதல்ல கரூர் ஜெயிச்சாரு, அடுத்த அரவக்குறிச்சி தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க. அங்கே பிரச்சாரத்துக்கு வந்ததே ஸ்டாலின் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக அரியணையில் ஏறினா இந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் சொன்னது மு.க. ஸ்டாலின். அது நடந்து வச்சிருக்கோம். அது எப்படி நடந்து வச்சுன்னா அவரே திமுக உதயசூரியனை ஜெயிச்சு திமுக போய் அமைச்சராகி அப்படி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இல்லை, அமைச்சரான பிறகு ஒரு ஜெயிலில் போய் 421 நாள் இருந்த வரலாறு இன்னைக்கு ஒரு பெரிய அவமானம். இன்னைக்கு இந்த ஆட்சி நடத்தணும். அதுவும் அவங்க சொல்லியே இதே ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜி சொன்னது படிச்சு போச்சு. அதுவும் எங்க படிச்சு நம்மகிட்ட இருந்து ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, அதே கட்சிக்கு போய் அவரே அமைச்சராகி அவங்களாலே காப்பாற்ற பண்ண ஜெயிலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அது தியாகம் பெரிது, அதை விட உறுதி வருது. என்ன உறுதி இருந்தா வருவாங்க. இப்போ போயிட்டு கிடைச்சிச்சு, கிடைக்காட்டாலும் இன்னும் இருந்தாலும் ஆகணும். இன்னும் 20 நாள்னா 500 நாள் அறியலாம். இன்னும் 29 நாள் இருந்தால் 500 நாள் கொண்டாட வேண்டியதான். நாளைக்கடை கொண்டாடல தவிர ஆக இப்போ நிரவராஜன் ஒன்று வெளியே வந்துருக்கேன் விலைக்கழிச்சாங்க. இதுக்கு அவர் போய் அமைச்சர் கூட பார்க்க இதோட கேவலம் சீனியர் அமைச்சர்லாம் போய் நேற்று அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் திமுக எவ்வளவு நூலாகி வேதனை போய் பார்ப்பாங்க. நடக்குமா இல்லையா? அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு நூலாகி வேதனை பட்டு வரமுறையில சொல்லி வந்த உடனே அவங்க அமைச்சர் கொடுத்துருவாங்க பாருங்க சொல்லி அந்த அமைச்சர்களே என்கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்த உடனே கண்டிப்பாக அவருக்கு அமைச்சர் ஆகிட்டு சொல்லும் போது அவங்க வேதனை போது முடியுது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக இது திமுக ஒரு பெரிய அடி பலவீனம். செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆக்கணும், அதான் நமக்கு நல்லது. செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆக்கினால்தான் மக்கள் மத்தியில அவங்க யோகியம் தெரியும். ஊழல் பத்தி பேசுறாங்க. எதுக்காக உணவு டாஸ்மாக்ல 10 ரூபா பாலாஜின்னு பேர் வச்சுட்டாங்க. டாஸ்மாக்ல உணவு அது ஈடி அமலாக்கத்துறை பேச கையில் பேசி முன்னால நம்ம ஆட்சியில போட்டதுல பணம் வாங்கி கொடுக்கலங்கிறத குற்றச்சாட்டு. இதுல முழுக்க வெளிசாகி விடுதலாகி வந்திருந்தா இன்னைக்கு பாருங்க அவர் போய் உனக்கு போட்டாங்க. போட்டது கவர்மெண்ட் பெட்டிஷன் கொடுத்ததே ஸ்டாலின் தானே. இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு போகணும், இன்னைக்கு அமைச்சராக போறாங்க. நல்லது. இதெல்லாம் மக்கள் மத்தியில மக்கள் ஏமாற்றிட்டு அவர் ஸ்டாலின் பேசுறதும் தெரியும். இப்ப அவர் வெளியே வந்ததும் தெரியும், வெளியில தான் வந்திருக்காரு. இனிமேல் பிரச்சனை எல்லாம் தெரியும். ஆக இதுக்கு மேல ஒரு அவமானம் அசிங்கம் திமுக இல்லை. இது ஒன்று சட்டம் ஒழுங்கு கட்டி பிடிச்சு வர பிரச்சனை. இன்னைக்கு போதை பொருளும் பாலியல் வன்கொடுமை ஏதோ 4 பொழுது நடக்கும். டிவியில பார்த்தீங்கன்னா டிவி தவறி இந்த ஆட்சி
இன்னைக்கு வாங்க ஏடிஎம் இதில் கொள்ளை அடிச்சுட்டு அவங்கள கண்டெய்னரில் பணத்தை கொண்டு போகிறாங்க. இது சின்னாவோட தாண்டி இருக்கு. இன்னைக்கு அவ்வளோ இதில் இந்தியாவிலே இல்லை, இந்த மாநிலத்தில் இல்லை. துணிச்சலா வெளிமாநில கொள்ளைக்காரெல்லாம் வந்து இங்கே கொள்ளையடிக்கலான்ட்டு வரான். அடுத்த ஸ்டேட்டுக்காரன் வந்து கொலை விடுறதுக்கு வரான். கொலையாளிகள் அடுத்த ஸ்டேட்ல இருந்து வரான். கொள்ளையடிக்கிறவன அடுத்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு எந்த பாதுகாப்பு எங்க போய் கொள்ளையடிச்சா நல்லதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி வரான்னா தமிழ்நாடு தான் இன்னைக்கு அதில் நம்பர் ஒன்றா இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறை ஆகிப்போச்சு. ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை, ரேஷன் கடையிலையும் பொருட்களே இல்லாம அதை உடனே இந்த ஆட்சியில் அதை இன்னும் சொல்லிட்டே போனாங்க. தேர்தல் வரும்போது ஒன்று நிறைவேற்றல. நீட் தேர்வு ஒரே கேள்வியில் ஒழிச்சு சொல்லி இன்னைக்கு எத்தனை 3 வருஷம் ஆகி 4வது வருஷம் ஸ்டாலின் உள்ள துணை முதலமைச்சரானா உதயநிதி போட்டுறேன். உதயநிதி ஒரு கேள்வி போடுறவங்க ஒழிஞ்சிருமா நீ மக்கள் கேட்பாங்கல்ல. தேர்தல் வரும்போது தான் கேட்பாங்க, என்னாச்சு ஸ்டாலின் என்னாச்சு, நீட் தேர்வு என்னாச்சு, 5 கோடி நகைகள் என்னாச்சு, கல்வி கடன் என்னாச்சு, பெட்ரோல் டீசல் மானியம் என்னாச்சு, கேஸ் சிலிண்டர் மாசம் மானியம் என்னாச்சு, நம்மளோட கேட்போம், மக்கள் கேட்பாங்க. நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கோம். நம்மளை பார்த்து யாரும் நம்ம எதிர்கட்சி நம்மள என்ன கேள்வி கேட்க முடியும்? நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம். இதெல்லாம் சொல்றது வெளியாகிறதுக்காக தான் மக்கள்கிட்ட நம்ம பிரச்சாரமா கொண்டு போகணும், செய்யணும், நம்ம பணியை செய்யணும். இனி அசம்பந்தமா இருக்கக்கூடாது. இது எனவே இது கடைசி வருஷம் தேர்தல். அதுக்காக தான் இவ்வளவு செஞ்சுட்டு ஒரு தேர்தல் வழக்கு செய்யாம சட்ட ஒழுங்கு கட்டி பிடிச்சி விலகி விலைவாசிகள் இருந்து ஒரு மரபா இல்லாம ஒரு ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு ரிலீஸ் கூட ஆகாம ஜாமீன் நோக்கவனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு திமுக குடும்பமே தயாராகி ஸ்டாலின் வந்து உச்சி முகந்து அவன் பாராட்டி இது எவ்வளவு பெரிய அசிங்க மக்கள் வந்து இதில் இடம்பெற போகுதுன்னு என்பதுதான் தெரியும். ஆக இப்படி பிரச்சனைகள்லாம் சந்திக்கின்ற தேர்தல் அவங்களுக்கு திமுகவுக்கு சாவுமணி எடுக்கின்ற தேர்தலாக நிச்சயமா இருக்கும். இந்த தேர்தல் அது உறுதி. ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா உறுதி. புதுசா கட்சியெல்லாம் வரும், அதை பற்றி பேசுவாங்க. அது நமக்கு சவாலே கிடையாது. யாரு பார்லிமெண்ட் தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாதுன்னு மக்கள் தீர்மானமா ஓட்டடிச்சாங்களோ அதே போல சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாதுன்னா மாற்று அண்ணா திமுக ஒண்ணுதான் தமிழ்நாட்டு வாக்காளர் வந்து இருக்கு. எடப்பாடி ஆட்சி நல்லாட்சியா ஸ்டாலின் நல்லாட்சி அது மக்கள் இடப்பட்டு பார்க்கும் போதுல திராசுல எடப்பாடியார் ஆட்சியுடைய பெருமை தான் தெரியும். எடப்பாடி ஆட்சியில என்ன குற்றம் கூட யாராலும் எதிர்கட்சியாளர்களும் சொல்ல முடியாது. இன்னைக்கு யாரு அவர் ஆட்சி காலத்துல குடிமரம் வந்து பண்ணிட்டு 50 நாள் நடந்துச்சு. கொரோனா கையாண்டதுல இந்தியாவிலேயே மிக சிறந்த மாநிலம்னு பிரதமரே பாராட்டினாரு. மக்களை காப்பாற்றிய அரசு. அது பிறகு தைப்பூர் 2500 ரூபாய் குடிமரம் வந்து பண்ணிட்டு அற்புதமான திட்டம். நீட் தேர்வு ஒழிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நீட் தேர்வு வேண்டாங்கிறத நம்ம கொள்கை. ஆனா அதுக்கு மாற்று ஏற்பாடு இந்தியாவிலேயே செஞ்ச ஒரே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 7.5ல 7.5% அரசு பள்ளியில இடஒதுக்கீட்டு யாருமே நாங்க அமைச்சர் கூட்டத்தில் இருந்து நாங்கள் ஆலோசனை சொல்லலை. அவர் சிந்தனையில் ஒரு திட்டம். ஏன்னா அவரு நம்ம கூட கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளிக்கூட படிச்சதுனால அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லை சிறப்பு ஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 7.5 ஒதுக்கீடு. அதனாலதான் இன்னைக்கு கைத்தாரில் வீரவாண்டி ஸ்கூல் கட்டணம் ஸ்கூல்ல 6 பிள்ளைக்கு கிடைச்சிருச்சு. எப்போது ஒன்று இன்னைக்கு காந்தி கூட்டுவார் ஒரு பிள்ளைய அந்த பிள்ளை கிடைச்சிருக்கு. வாங்கமன்ற ஸ்கூல் ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. வாங்கமன்ற நம்ம தொகுதியிலே நம்ம மாவட்டத்தில் இந்த விட ஜாஸ்தி 600க்கு மேற்பட்ட நேற்று கூட பொதுச்சாரை பார்த்து இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்டத்தில் போய் 10 பேரை 7.5% சாதாரண கூலி தொழிலாளி பார்க்கின்றவர்களும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லலாம், மருத்துவராகலாம் என்ற வரலாற்று படைத்த ஆட்சி என்ன இதெல்லாம் அப்படியே மக்கள்கிட்ட நடைமுறைக்கு வரும்போது அது ஆட்சிக்கு சிறப்பு தெரியுது. அதுக்கு கவர்னர் கையெழுத்து போடலாம். ஏன்னா இவங்க சொன்னாங்க பல சட்டங்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடலன்னு சாட்சி போட்டு கிடப்பில் போடுறாங்க. இதுக்கு கவர்னர் போடலை. கவர்னர் போராட்டாலும் ஒரு சிறப்பு விதியை பயன்படுத்தி நேரடியாக முதலமைச்சர் கையெழுத்து போட முடியும்னு சொல்லி உருவாக்கிய திட்டம் தான் அந்த 7.5%. இந்தியாவில் எந்த முதலமைச்சர் போடலை இதுவரைக்கும். நேரடியாக துணிச்சல அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது நேரடியாக 7.5% போட்டார். மக்களுக்கு நிலையில் இன்னைக்கு மின்சார கட்டணம் 3 விட ஏற்றியாச்சு, தொழில் வரி ஏற்றியாச்சு, சப்டிஸ்டாஸ்ல இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே நடக்கலாம். அப்படிதான் கேட்டீங்க. நல்லா அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சப்டிஸ்டாஸ்ல முடக்க எந்த துறை எடுத்து பாருங்க, எந்த துறையிலுமே இன்னைக்கு லேப்டாப் நிப்பாட்டியாச்சு, தாய்க்கு தங்க நிப்பாட்டியாச்சு, பசுமை வீடு நிப்பாட்டியாச்சு, பிறகு உணவு இல்லாமல் வெள்ளாடுகள் நிப்பாட்டியாச்சு, அம்மா உணவு கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணியாச்சு, மூடியாச்சு. அது டவுன்ல பாருங்க. ஆக நல்ல திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்த ஒரே காலத்துக்காக நிப்பாட்டாங்க. 100 மின்சாரமும் இலவச மின்சாரத்தை கிட்டத்தட்ட நிறுத்த மாட்டாங்க. இனிமேல் கரண்ட் கட்டு வர அது வர அவங்க ராசி திமுக வந்தாலே
அது கரண்ட் கட்டி தன்னால வந்துடும். இன்னும் 4 வருஷம். ஆக இப்படி பாதகமான அம்சங்கள்லாம் திமுக இருக்கு. அதனாலதான் சுயாட்சிக்கு தன்னப்பதற்கு திமுக பொது உறுப்பினர்கள் வந்து ஊராக போடுறோம். ஏன் அவங்க பொது உறுப்பினர்கள் ஊராக போடும்போது நம்ம ஒன்றிய லெவலில் ஊராட்சி கொண்டு போட முடியாது. தாராளமா இதை சிறப்பாக எல்லாம் இப்போ தமிழ்நாடு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம டிவி நீங்க பார்த்தீங்கன்னா போதும் வந்துடும். நீங்க தயார் பண்ணுங்க, அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தணும். நம்ம மாவட்டம் சிறப்பாக இருந்துச்சு, நல்லா நடத்துனாங்கிற மாதிரி நம்ம அதை தயார் பண்ணணும். அதில் இனிமேல் இந்த கட்சியோட நிலைமை என்ன? அவன் நேரத்தில் தான் ஒரு சாமானியன் தலைமை தாக்க முடியும்.